வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை. ஒருவர் துன்பப்படும் போது நிபந்தனை ஏதுமின்றி உதவுவதான் நல்ல நட்பு. சிங்கார வேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்று உன்னை காண இந்த சிங்கார வேலன் தேடி வருவது இதுவே கடைசி முறை. ஏனென்றால் நான் சொல்லும் பொழுது என் தங்கத்திற்கு மனதில் முருகன் என்ன இப்படி சொல்கின்றார்? நாம் இப்பொழுது நம்முடைய சூழ்நிலையில் காரணமாக ஒருவேளை இந்த வாக்கினை கேட்க முடியாமல் சென்று விட்டால் முருகன் இனிமேல் நம்மை தேடி வரமாட்டாரா? நாம் எப்படி இதை சரியாக செய்வது என்று புரியவில்லையே என்று யோசிக்கின்ற என் தங்கத்திற்கு இந்த சிங்காரவேலன் சொல்ல வருவது என்னவென்று முழுமையாக கேட்டுக்கொண்டு அதன் பிறகு எந்த ஒரு முடிவையும் எடுத்து நீயாகவே எதையும் சிந்திக்காதே. நான் சொல்கின்றேன் என்றால் நான் என்ன சொல்ல வருகின்றேன், எதற்காக சொல்ல வருகின்றேன் என்கின்ற தெளிவு முதலில் உனக்கு வேண்டுமல்லவா? ஒவ்வொரு முறையுமே உன் முருகன் உன்னை தேடி வருகின்றேன் என்றால் அதுவெல்லாம் நீ என்னை அழைத்ததனால்தான் நான் வந்தது. ஆனால் இந்த சிங்காரவேலன் தானாகவே உன்னை தேடி வந்தது சில முறை மட்டுமே. அதில் இதைத்தான் நான் கடைசி முறை என்று சொல்கின்றேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் நானாக உன்னை தேடி வந்த பொழுதெல்லாம் உன்னால் என்னை உணர முடியவில்லை. நீயாக என்னை தேடி வந்த பொழுதும் நான் இருப்பதை உன்னால் கண்டுகொள்ள முடியவில்லை. இதற்கெல்லாம் காரணம் என்ன என் தங்கமே? உனக்குள் இருந்த எதிர்மறையான சிந்தனைகள். நாம் தெய்வத்தை தேடி வருகின்றோம், தெய்வம் நமக்கு அருள் புரியும் என்று நீ நம்பி இருக்க வேண்டும். அதை விடுத்து நமக்கெல்லாம் தெய்வம் எங்கே அருள் புரியப் போகின்றது என்று நீ எண்ணி விட்டுத்தான் என் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றாய். இதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே சரியாக வராது என்பதனை முதலில் புரிந்து கொள் என் தங்கமே. இதில் தவறுகள் ஏதுமில்லை. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த சிங்காரவேலன் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுத்த வெற்றி அதிகம். ஆனால் அதையெல்லாம் நான் தான் கொடுத்தேன் என்று இதுநாள் வரையிலுமே உன்னால் சரியாக உணர முடியவில்லை. நீ ஏதோ வாழ்க்கை ஏதோ பாதையில் நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது என்று சொல்லி அந்த பாதையில் பயணித்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உண்மையான விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள தொடங்குகின்றாயோ அன்று இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை கட்டாயமாக நீ உணர்ந்து கொள்வாய். இந்த சிங்காரவேலன் இருக்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் உனக்கு குழப்பத்தை தரலாம். ஆனால் கடைசியில் அது உனக்கான முடிவை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றது என்று நீ கலக்கம் கொள்ளாமல் உனக்காக இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கின்றது என்பதனை சற்று தெளிவாக நீ கவனிக்க தொடங்க வேண்டும். முடிந்தது எல்லாமும் முடிந்தது தானே, மீண்டும் அதை மாற்றி அமைக்க முடியாது. அதனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எதை பற்றியது, இதுவெல்லாம் எதை சார்ந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சிங்காரவேலனின் முன் நின்று ஒரு முறை நீ என் வார்த்தைகளை கேட்டாலுமே அது உனக்கு பல கோடி பலன்களை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்பொழுது எல்லாம் உன் மனதிலிருந்து உனக்கான கஷ்டங்களை போக்கித் தர வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அப்பொழுது எல்லாம் சுற்றி இருக்கின்றவர்களின் வார்த்தைகளுக்கு பெரிதாக மதிப்பு கொடுக்கின்ற நீ இந்த சிங்காரவேலனின் வார்த்தைகளை மதிக்காமல் சென்று விடுகின்றாய். முருகன் நம்மை தேடி வருவதற்கு என்ன காரணம் என்பதனை நீ உணராமல் போய்விடுகின்றாய். அப்படி இருந்ததனால்தான் இதுநாள் வரையிலுமே எந்த ஒரு உச்சத்தையும் உன்னால் தொட முடியவில்லை. ஆனால் இனி முடியும் என்று நீ முதலில் நம்பு. இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்காமல் வேறு யாருக்கு கொடுக்க போகின்றது என்பதனை முதலில் நீ உணரத் தொடங்கு. இப்படி ஒரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து விட்டாயானால் அதன் பிறகு உன்னை தேடி வருவது அத்தனையும் உன்னுடைய மகிழ்ச்சியை உனக்கே
உனக்கானதாக உன் கைகளில் தரும். அந்த நொடி பொழுது சிங்காரவேலன் உன் முன்னால் தோன்றுவேன். என் தங்கமே, இந்த சிங்காரவேலனை எப்படி காண முடியும் என்று யோசிக்கின்றாயா? முருகனை மயில் ரூபத்திலோ, வேல் ரூபத்திலோ, சேவலின் ரூபத்திலோ எங்கேனும் கண்டு விட்டாயானால் சிங்காரவேலன் உன் அருகில் இருப்பது நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ளலாம். முருகன் உனக்கு துணையாக வருகின்றேன் என்பதனை நான் இது போன்ற உனக்கு பல வழிகளில் உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கின்றேன். இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை பற்றி உன்னால் நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டால் சிங்காரவேலன் உன் வாழ்க்கையில் இருப்பதை உன்னால் உணர முடியும். அடிக்கடி புரிந்து கொள்ளவும் முடியும். திரும்பினாலும் என்னை பற்றிய விஷயங்களாக உன் செவிகளில் விழும். என்னுடைய பாடல்கள் உன் செவி வந்து கேட்டுக்கொண்டே இருக்கும். என்ன இது, நாம் சிங்காரவேலனை நினைத்த உடனேயே இவையெல்லாம் நடக்கின்றதே என்று உனக்கே இது ஆச்சரியத்தை கொடுக்கும். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்க போகின்ற இந்த சிங்காரவேலனை எக்காரணத்தை கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது. நான் நினைத்து உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது இதையெல்லாம் நீ தெளிவாக பெற்றுக்கொண்டானால் உனக்கு சந்தோஷம் என்றென்றும் நிலையாக இருப்பதை புரிந்து கொள்ளக்கூடிய திறமை வந்துவிட்டது என்று அர்த்தம். ஆரம்பத்தில் கடினமாக இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயமும் உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அதே நேரத்தில் அது நீ முடியும் நேரத்தில் உனக்கு கிடைத்த அனுபவம் இந்த வாழ்க்கையில் எந்த செயலையும் இனிமேல் செய்து விடலாம் என்கின்ற ஒரு பக்குவத்தை கொடுத்துவிடும். இதுதான் உண்மையில் வாழ்க்கை. அதனால் எதற்குமே பதற்றம் அடையாமல், எதற்குமே மனம் வருந்தாமல், எந்த நொடி பொழுதிலும் நீ தேவையில்லாத விஷயங்களுக்குள் சிக்கிக் கொள்ளாமல் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் இந்த சிங்காரவேலனின் அருளால் தெளிவாக நடக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். யாரும் இங்கு யார் வாழ்க்கையையும் நம்முடைய கட்டுக்குள் வர வேண்டும் என்று நினைத்து விட முடியாது. அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அப்படித்தான் நீ இருக்க வேண்டும் என்றால் ஒரு நொடி எப்பொழுதும் இது சாத்தியமில்லை என்பதனை புரிந்துகொள். இந்த வாழ்க்கை உனக்கு எதை சாத்தியமாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றதோ அதை சாத்தியமாக்கி உன் வாழ்க்கையில் உனக்கான மன நிம்மதியை கொடுக்க எப்பொழுதுமே நீ மன மகிழ்ச்சியோடு இருந்து விட்டாலே போதும். நான் இருந்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் உனக்கு தெளிவாக கொண்டு வந்து கொடுத்து உன்னை நல்ல நிலைக்கு நான் அழைத்து செல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே நமக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் தானே வருகின்றது என்று சொல்லி புலம்பிய உன் வாயிலிருந்து நானும் சந்தோஷமாக இருக்கின்றேன் என்கின்ற ஒரு நிலையை நான் உருவாக்கி கொடுப்பேன். அப்படி சொல்ல போகின்ற நேரமும் உனக்கு நிச்சயமாக வரும். சிங்காரவேலனின் அன்பு உனக்கு என்றுமே நிலையாக நிலைத்து நிற்கும். வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கென நான் சொல்கின்ற விஷயங்கள், வாழ்க்கையில் நிறைவாக உனக்கென நான் கொடுக்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையுமே எப்பொழுதும் நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான சூழ்நிலைகள் எல்லாம் உன் வசமாக மாறும் என்பதனை மறக்காதே. என் தங்கமே, சிங்காரவேலன் என்னதான் சொல்ல வருகின்றார் என்று உனக்கு குழப்பமாக இருக்கின்றதா? நான் சொல்வது ஒன்றுதான் என் தங்கமே. எதுவும் நிரந்தரம் கிடையாது. நிரந்தரமில்லாத விஷயங்களுக்காகத்தான் இத்தனை போராட்டங்களும் போராடி கொண்டிருக்கின்றாய். நான் நிச்சயமாக உனக்கான அத்தனை நன்மைகளையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்று சொல்கின்றேன். உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் நிறைவாக உனக்கு தருவேன் என்று சொல்கின்றேன். நீ வேண்டி விரும்பி நின்ற ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் உனக்கானதாக என்னால் கொடுக்க முடியும் என்று சொல்கின்றேன். நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்து பார்த்திடாத அளவிற்கு உச்சத்தை உன்னால் தொட முடியும் என்று சொல்கின்றேன். இனியாவது என் தங்கம் எதையும் தெளிவாக மனதிற்குள் எண்ண தொடங்கு. சிங்காரவேலன் வரும் பொழுதெல்லாம் என்னை உதாசீனம் செய்யாதே. ஏனென்றால் நான் பேசுகின்ற 10 நிமிடங்களுக்குள் ஏதேனும் ஒரு வார்த்தை உன் மனதை ஆறுதல் படுத்தி விடலாம். தேவையில்லாத சிந்தனைகளை உனக்குள் இருந்து வெளிக்கொண்டு வந்து விடலாம். அந்த முயற்சியை தான் உன் முருகன் செய்து கொண்டிருக்கின்றேன். உன் முன்னால் நேரடியாக என்னால் வர முடியவில்லையே என்றாலும் இது போன்ற ரூபங்களில் யார் மூலமாவது நான் உன்னோடு பேசிக் கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது. அதனால் எதையும் உதாசீனம் செய்து விடாதே. சிங்காரவேலன் வருகின்ற நொடிகளில் அவரை நீ ஏற்றுக்கொள்ள மறந்து விடாதே. உனக்கான நன்மைகளை எல்லாம்
உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இனி எல்லா நேரமும் உனக்கான நேரம்தான். நல்ல நேரத்தை உனக்கு நான் என்றோ தொடங்கி வைத்து விட்டேன் என்பதனை புரிந்துகொள். எதையுமே நடக்காது கிடைக்காது என்று எண்ணாமல் எல்லாமும் நடக்கும், கிடைக்கும், நல்லபடியாக மாறும் என்று நீ சொல்லிப்பார். நிச்சயமாக இனி எல்லாமுமே உன் வசமாக மாறும். சிங்காரவேலனுக்கு அரோகரா.